ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்மால் கேபிட்டல் வச்சுட்டு ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட்டில் மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் பையர்ஸ் ஒன்று, ஆப்ஷன் செல்லர்ஸ் ஒன்று. இப்போ இந்த ஆப்ஷன் பையர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ரீமியம் பே பண்ணுவாங்க. பே பண்ணி எக்ஸ்பிரி டே நெருங்க என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகி லாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 190 பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க பையர்ஸ். இதுவே செல்லர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 190 பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இதுக்கான என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா தீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. தீட்டா என்ன பண்ணுன்னா ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணும் ப்ரீமியத்தை. அப்போ இந்த இடத்துல ப்ரீமியம் மெல்ட் ஆகிறதுனால செல்லர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டாக போகுது, பையர்ஸுக்கு வந்து ப்ரீமியம் கரைஞ்சி லாஸாக போயிடும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நீங்களே நிறைய பேர் போட்டிருப்பீங்க, என்ன 0 ஆயிடுச்சு, வரவே இல்லை, ஒன்றுமே நடக்கலை, 0 ஹீரோ போட்டிருப்பீங்க, அதுவும் கிடச்சிருக்காது. அது போக பார்த்துட்டிங்கன்னா சும்மா நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருக்கீங்க, இன்றைக்கி மூமெண்ட்டமே இல்லை, ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு லாஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பீங்க. 190 பேர் லாஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயத்தை பண்ணிட்டே இருப்பீங்க. எகைன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணிட்டுருப்பீங்க. அது பேர் தான் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த இடத்துல எப்படி நம்ம ப்ராஃபிட்டை கன்வெர்ட் பண்ணலாங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஹெட்ஜிங் சொல்லி கொடுத்துருக்கேன், புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புல் புட் ஸ்ப்ரெட்டு. இந்த புல் கால் ஸ்ப்ரெட் எடுத்துட்டிங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் அதை ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட். இன்கேஸ் அது சைடு வேஸ்லேயோ இல்லை நான் டைரெக்ஷன்லேயோ போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து புல் புட் ஸ்ப்ரெட்டில் எப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி கால் சைடு மூவ்மெண்ட் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட். இன்கேஸ் அது அப்படி போகாமல் ரேஞ்ச் பவுண்ட் ஆகி சைடு வேஸ் ஆகிடுச்சுன்னா வைங்களே, அப்போவும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இந்த புல் புட் ஸ்ப்ரெட்டில். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு டெக்னிக்கல் தான். இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸு, பேங்க்ஸு, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த புல் புட் ஸ்ப்ரெட் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்பிரி டே அன்னைக்கு. ஓகே, இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்னங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிஃப்டி எடுத்துக்குவோம். நிஃப்டியோட ஸ்பாட், நிஃப்டி கரண்ட்டாக எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு 22,500 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களோட வியூ என்னன்னு பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 22,400 அதுக்கு கீழே வராது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? 22,400க்கு கீழே வராதுப்பா நிஃப்டி அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம், ஒரு மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குங்கிறீங்க. ஆர் பார்த்தீங்கன்னா அங்கேயே சைடு வேஸ் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் 22,400 கீழே வராது, மிஞ்சி போனால் ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போய் அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? புல்லிஷ் ஆர் சைடு வேஸ் இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த இடத்துல. ஸோ அது கரெக்டாக தான் நடந்திருக்கும். நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது சைடு வேஸாக இருந்தது அப்படின்னா லாஸ், புல்லிஷாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் சைடு வேஸ்க்கான ப்ராபபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு பார்த்துருப்பீங்க, எல்லாம் சைடு வேஸ் க்ரியேட் ஆகி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகி அவுட் ஆஃப் தி மணி எல்லாமே 0 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, புல்லிஷாகவும் இருக்கலாம் ஆர் சைடு வேஸ்லையும் போகலாம் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ இதுக்கான செட்டப் பார்த்துடலாமா? இது எப்படி, இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஸ்ப்ரெட்டை எப்படி ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும் ஆனால் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம் இந்த எக்ஸாம்பிள் வச்சு. இதுக்கான செட்டப் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ணுவோம், அதுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவோம். இந்த 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஹெட்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? உங்களுக்கு நான் டைரெக்ஷனில் போனால் லிமிட்டட் லாஸாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் ஆக மொத்தத்தில் ப்ராஃபிட்டும் லிமிட்டடு, லாஸும் லிமிட்டடு தான் ஹெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும். அப்போ இது ரொம்ப சேஃபஸ்ட் டெக்னிக். ஓகேங்களா? இது வந்து ஒரு சேஃபஸ்ட் டெக்னிக் இந்த ஹெட்ஜிங்கிறது. இப்போ ஃபஸ்ட் நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஹையர் ஓடிஎம்மை வந்து செல் பண்ணணும், லோயர் ஓடிஎம்மை வந்து பை பண்ணணும். இப்போ 22,400 இருக்குன்னா 22,400க்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஓடிஎம் இருக்குது. அப்போ 22,300 ஒரு ஸ்ட்ரைக்கு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து லோ. அப்போ 22,400 ஸ்ட்ரைக் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஹை. ஓகேங்களா? ரெண்டுக்கு ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா?
ஏன்னா நீங்கள் கரண்ட்டாக நிஃப்டி வந்து 22,500 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 22,400ங்கிறது ஓடிஎம் தான், 22,300ங்கிறதுமே அவுட் ஆஃப் தி மணி தான். அப்போது இதில் வந்து ஹையர் ஓடிஎம்மை வந்து செல் பண்ணணும், லோயர் ஓடிஎம்மை வந்து பை பண்ணணும். அப்போ இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா எது ஹை எது லோ? 22,300ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஓடிஎம், ஓகேங்களா? அதை வந்து நம்ம பை பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 22,300ங்கிறத வந்து பை பண்ண போகிறோம். அது என்ன ஆப்ஷன் பை பண்ணணும்? புட் ஆப்ஷன் பை பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நேமே என்னது? புல் புட் ஸ்ப்ரெட். அதோட புட் ஆப்ஷன் பை பண்ணுங்க. புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 40 ரூபா இருக்குங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃபஸ்ட் நீங்கள் பை பண்ணிட்டீங்க. அப்போ பை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டோட்டலாக உங்களுக்கு கிடச்சிருக்கும், அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா. ஏன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 குவான்டிட்டி இருக்குது. டோட்டலாக நீங்கள் ஒரு 3000 ரூபா பே பண்ணியிருப்பீங்க. சேம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்ட்ரைக் ஓடிஎம் வந்து செல் பண்ணியிருப்பீங்க. அந்த 22,300 ஸ்ட்ரைக்கும் 22,400 ஸ்ட்ரைக்கும் ஹையர் ஓடிஎம் இது 22,400 தான், ஓகேங்களா? அதோட புட் ஆப்ஷனை வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா செல் பண்ணியிருப்பீங்க. அதோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும்? இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து ஒரு 80 ரூபா இருக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த செல் பண்ண இடத்துல நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா, இது வந்து செல்லிங் பொசிஷன், அது வந்து பொய்யிங் பொசிஷன். அது வந்து ப்ரீமியம் பே பண்ணியிருக்கீங்க 3000 ரூபா. இங்கே வந்து ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? இதை வந்து கிரெடிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா இது கூட சின்ன மார்ஜின் தான் கேட்பாங்க. பெருசாலாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாலாம் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? கம்மியாக தான் ஆகும். அது எவ்வளோ ஆகுங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்க. அதோட பே ஆஃப் ஸ்டார்ட் காட்டும்போது அதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நெட் ப்ரீமியம், இது வந்து புல் கால் ஸ்ப்ரெட்டில் வந்து நம்ம நெட் காஸ்ட்னு பார்த்துருப்போம். பட் புல் புட் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து நெட் ப்ரீமியம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெட் ப்ரீமியம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் புட்டோட ஸ்ட்ரைக்கில் இருக்க ப்ரீமியம், ஓகேங்களா, மைனஸ் நம்ம ஒன்று பை பண்ணியிருக்கோமா, பை புட்டோட ப்ரீமியம், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து நெட் ப்ரீமியம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பை பண்ணியிருக்கோமா, ஒன்று செல் பண்ணியிருக்கோம். அப்போ செல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் பார்த்துக்கோங்க. செல்லில் எவ்வளோ இருக்குது? ப்ரீமியம் 80 ரூபா இருக்குங்களா? ஃபஸ்ட் அந்த 80 ரூபா போட்டுக்கோங்க. இதுதான் செல்லோட ப்ரீமியம் காஸ்ட்டு. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா பை பண்ணதோட ப்ரீமியம் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 40 ரூபா. அப்போ ரெண்டையுமே மைனஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 40 ரூபா வரும், ஓகேங்களா? இந்த 40 ரூபாங்கிறத பார்த்தீங்கன்னா நெட் ப்ரீமியம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சைடு வேஸ் ஃபார்ம் ஆனாலும் சரி, புல்லிஷ் மார்க்கெட்டில் போனாலும் சரி, அந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ப்ராஃபிட்டை வச்சுக்க போகிறீங்க. அப்போ இந்த ப்ரீமியம் எவ்வளோ ப்ரீமியம் வருதுன்னா 40 ரூபா. அப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட் இதில் எவ்வளவு? மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்துட்டிங்கன்னா இல்லை 40 ரூபா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். அப்போ ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டி இருக்குங்களா? இப்போ 40 × 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கிடச்சிருச்சுங்களா? எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ரொம்ப ரொம்ப லோ தான் ரிஸ்க் இருக்குது. இதுவே செல்லர் வந்து பை பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அதிகமாக ப்ராஃபிட் பண்ணாலுமே ஷார்ட் கவரிங்னு ஒன்று நடக்கும், இல்லை காமா பிளாஸ்ட்னு ஒன்று நடக்குது. கால் சைடில் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அன்லிமிட்டடாக உங்களுக்கு லாஸ் போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமா பிளாஸ்ட் கால் சைடில் நடந்தாலுமே உங்களுக்கு 3000 ரூபா ப்ராஃபிட் தான். இல்லை அங்கே சைடு வேஸில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா ப்ராஃபிட் தான். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது எப்படி நடந்தாலுமே சரி, சைடு வேஸில் போனாலும் சரி, நீங்கள் நினச்ச டைரக்ஷனில் போனாலும் சரி, உங்களுக்கு 3000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிடும் இந்த இடத்துல. அப்போ மேக்ஸிமம் லாஸ் பார்க்கலாமா? மேக்ஸிமம் ப்ராஃபிட் இது, மேக்ஸிமம் லாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஃபார்முலா சொல்லி கொடுக்குறேன்னா அதை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் அப்ளை பண்ணலாம், எப்படி வேணால் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் மைனஸ் நெட் ப்ரீமியம். ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கீங்க? 22,300 ஒன்று, 22,400 ஒன்று. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரு 100 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதா? அது 22,300, இது 22,400. அப்போ ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 100 ரூபா. அப்போ நெட் ப்ரீமியம் எவ்வளவு? ஆல்ரெடி நம்ம நெட் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், 40 ரூபாங்கிறது. அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். அந்த 40 ரூபா போட்டுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 140 ரூபா போச்சுன்னா 60 ரூபா இருக்குங்களா? 60 ரூபா தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் லாஸே. 60 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 ரூபா கூட உங்களுக்கு லாஸ் ஆகாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் தானே எவ்வளவு?
4500 லாஸ் நிஃப்டியில். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டி இருக்குது. ப்ராஃபிட் வந்து 3000 ப்ராஃபிட். பட் சைடு வேஸ் அதிகமாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சைடு வேஸ் அதிகமாக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஈஸியாகவே கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லி கொடுக்குறேன், பிரேக் ஈவன் பாயிண்ட். நீங்கள் எப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருப்பீங்க, எது வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட்ல இருப்பீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கால் ஆப்ஷனுக்கு வேறு மாதிரி வரும், புட் ஆப்ஷனுக்கு வேறு மாதிரி வரும். ஓகேங்களா? கால் ஆப்ஷனுக்கு என்னது ஸ்ட்ரைக் ப்ளஸ் ப்ரீமியம் வரும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்ட்ரைக் மைனஸ் நெட் ப்ரீமியம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்ட்ரைக் நெட் ப்ரீமியம்னா இந்த ஃபார்முலாவில் ஹையர் ஸ்ட்ரைக் நமக்கு எது 22,400 தான் நம்மளோட ஹையர் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். தெரியுதுங்களா? மேலே 22,300 பெருசாக இருக்கா, 22,400 பெருசாக இருக்கா? 22,400 ஸ்ட்ரைக்கு தான் பார்த்தீங்கன்னா பெருசு. அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹையர் ஸ்ட்ரைக். நெட் ப்ரீமியம் எவ்வளவு? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெட் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 40 ரூபா. அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு. அப்போ அந்த 40 ரூபா போட்டுக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும் கழிச்சிங்கன்னா 22,360 ரூபா வருதுங்களா? 20. இப்போ பார்த்தீங்கன்னா 22,360 ரூபா நிஃப்டி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு தான் இருப்பீங்க. அதுக்கு கீழே வந்தால் தான் மினிமம் லாஸில் வருவீங்க. கொஞ்சம் 100 ரூபா 150 ரூபா இந்த ரேஞ்சிலேயே லாஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் தான். 22,360க்கு மேலே இருந்தாலே நீங்கள் ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா நம்ம 22,400 தான் செல் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 22,360 வரும். ஓகேங்களா? அப்போ 22,360னா ப்ராஃபிட் தான் நமக்கு. அதுக்கு மேலே போனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். 22,360க்கு மேலே இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட்டு, 400 இருந்தாலும் ப்ராஃபிட்டு, 500 600 700 800 எப்படி போனாலுமே நமக்கு ப்ராஃபிட் தான். பட் ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22,300க்கு கீழே வரக்கூடாது. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா தான் நம்ம இந்த லாஸை வந்து பார்ப்போம். மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா மேக்ஸிமம் லாஸ் வரும். பட் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்ட் ஆகிது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இதை வந்து நான் ஒரு பே ஆஃப் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நேக்கடு செல்லிங்க்கு வந்து எவ்வளோ மார்ஜின் கேட்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஓகே, இப்போ வந்து ஒரு 90 ரூபா ப்ரீமியம் இருக்க ஸ்ட்ரைக்கை வந்து நான் செல் பண்ண போகிறேன். 22,450ங்கிறது இருக்குது கரண்ட் மார்க்கெட்டுக்கு. ஓகே, அதை செல் பண்ணுறேன்னு வைங்களே. ஒரு 90 ரூபாய் இருக்கிறத பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறேன். செல் பண்ணேன்னா இந்த இடத்துல பாருங்களேன், இதே இந்த ஒரு பே ஆஃப் சார்ட்டில் ரைட் சைடு பாருங்கள், டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ்னு இருக்கா? இங்கே பாருங்களேன், ஃபண்ட்ஸ் எவ்வளோ கேட்குது? 2.1 lakh. 2 லட்சம் ரூபா வேணும் நமக்கு. 2 லட்சம் ரூபா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங்கே நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கான மார்ஜின் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கன்னா 1,94,000 ரூபா. 1,94,000 ரூபா பே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணீங்கன்னா அது நேக்கடு செல்லிங் தான். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாத செல்லிங் தான். அதனால தான் இங்கே மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடா இந்த டாப்லேயே பாருங்கள், ஃபண்ட்ஸ் மார்ஜினு அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், மிடில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் மேக்ஸிமம் லாஸில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் 6,773 ரூபா தான். மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடு. அதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க? 2.1 lakh உங்களோட ஃபண்ட்ஸ் வேணும். அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தான் ஒரு நேக்கடு செல்லிங்கை பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுவே ஹெட்ஜிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா புல் புட் ஸ்ப்ரெட் போட்டிங்கன்னா கம்மி அமௌண்ட்டு, அதே மாதிரி ரிஸ்க் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லிமிட்டடு. இப்போ பார்த்தீங்கன்னா 24,550 வந்து நிஃப்டி கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அட் தி மணி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 90 ரூபா ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹையர் ஓடிஎம் அதை வந்து ஒரு செல் பண்ணுறேன். செல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஓடிஎம்மை வந்து பை பண்ணுறேன். ஒரு 35 ரூபா இல்லைன்னா 45 ரூபா இருக்கிறத வந்து நான் பை பண்ணுறேன். ஓகே, பை பண்ணிட்டேன்னா அப்போது இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ரைட் சைடில் பாருங்கள் ஃபண்ட்ஸ் அண்ட் மார்ஜின்ஸில் ஃபண்ட்ஸ் நீடரில் பாருங்களேன் எவ்வளோ தேவை? ஃபண்ட்ஸ் நீடர் 51,354 ரூபா இருந்தால் போதும். அங்கே 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 51,354 ரூபா ஃபண்ட்ஸ் நீடடு. மார்ஜின் அதில் நீங்கள் எவ்வளோ டோட்டலாக பே பண்ண போகிறீங்க? 44,582 ரூபா இருந்தால் போதும். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் லோவா, மேக்ஸிமமே லாஸ் எவ்வளோ பாருங்களே, 4924 ரூபா தான் மேக்ஸிமம் லாஸே. இதே மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3326 ரூபா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் அடிச்சிடலாம் எக்ஸ்பிரி டேல. ஏன்னா அது சைட்வேஸில் தான் ஃபார்ம் ஆக போகுது. இன்கேஸ் அது வந்து ஒரு 0 ஹீரோ போட்டிருக்கீங்க, இல்லை காமா பிளாஸ் வந்து புட் சைடு வந்துடுச்சு அப்படின்னா கூட உங்களோட மேக்ஸிமம் லாஸு 7924 ரூபா தான். அதுவே நீங்கள் கால் சைடு காமா பிளாஸ்ட் வந்தாலும் நீங்கள் 3326 ரூபா ப்ராஃபிட் தான். அதே மாதிரி சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ இந்த பே ஆஃப் சார்ட் பாருங்கள். இந்த பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நிஃப்டி 24,000 இந்த ஸ்ட்ரைக்கில் இருக்குது, 540 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்குங்களா. அப்போது எக்ஸ்பிரி டே வரைக்கும் அங்கேயே இருந்தது அப்படின்னா கீழே பாருங்களேன் இந்த பிளாக் கலர் பாக்ஸில் எக்ஸ்பிரி டே வரைக்கும் அங்கேயே இருந்ததுன்னா 3326 ரூபா ப்ராஃபிட்டு. இல்லை இன்றைக்கே இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 28 ரூபா தான் லாஸ்ட்டில் பார்த்துருப்போம், வெறும் 28 ரூபா. எக்ஸ்பிரி டேல இங்கே இருந்துச்சு அப்படின்னா 3326 ரூபா ப்ராஃபிட். ஓகேங்களா. இப்போ அதுக்கு கீழே பாருங்கள், 24,500க்கு கீழே வந்தால் கூட 410 இந்த ரேஞ்சில் வச்சுக்கா, 24,410 இருந்தால் கூட நீங்கள் ப்ராஃபிட் தான். எக்ஸ்பிரி டேனுக்கு அங்கே இருந்தால் கூட 326 ரூபா ப்ராஃபிட் தான். ஓகேங்களா. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு புல்லிஷ் மூமெண்டம் நடக்குது அந்த டைமில், அப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான். தெரியுதுங்களா. எக்ஸ்பிரி டேல நடந்தாலும் ப்ராஃபிட் தான், அதுக்கு முன்னாடியே நடந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் டெக்னிக். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப சேஃபஸ்ட் டெக்னிக். அப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு காமா பிளாஸ் நடந்து ஒரு 24,500லேருந்து 25,500க்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ப்ராஃபிட் தான் இந்த இடத்துல. ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து சைடுவேஸில் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம். நல்ல அக்யூரசி கொடுக்கும். ஏன்னா சைடுவேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நமக்கு ஈஸியாகவே கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும். நீங்கள் வந்து ஹார்மோனிக் டெக்னிக்கல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் பப்ளிக் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் இதில் கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.